ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எங்கே போகிறோம்னா ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். ஏற்காட்டில் ஒரு 5 பிளேஸ் போவாங்க. 5 பிளேஸ் போவாங்க. அது என்னென்னா ராக்கி பாயிண்ட்டு, நல்லூர் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. லூப் ரோடு, அப்புறம் க்ரீன் மவுண்டன் வியூ பாயிண்ட்டுங்க. அப்புறம் போயிட்டு டைம் இருந்தால் ஒரு பிளேஸ் போவோம், இல்லைனா அப்படியே இறங்கிடுவாங்க. இருங்க, கண்டினியூ பண்ணுறது இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பில் பட்டனாலும் அப்போ தாங்க நான் அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஏற்காடுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சுற்றி பார்ப்போம். அது இன்னும் ஒரு 40-45 வரும். மொத்தமாக அப் அண்ட் டவுன் 120-130 வருங்க. ஆக்சுவலாக என் ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகே ஏற்காடு போகிறதான் போட்டிருப்பேன். இது செகண்ட் டைம் போகிறேங்க. இந்த இடத்து பேர் என்ன ராதா கணேஷ்? இந்த இடத்து ஃபர்ஸ்ட் பெண்ட் ஏறிட்டோம்னா நாங்கள் கீழே இருக்குன்னு சொல்லி கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கப்புள்ஸாக போகிறாங்க. நாங்கள் தான் சிங்கிளாக போகிறோம். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ஏற்காடு மஸ்ட்டு ட்ரைங்க. எங்கே இருந்தாலும் சரி ஏற்காடு ஒரு டைமாக சுற்றி பார்த்துருங்க. அப்படி இருக்குது பிளேஸு. இது பார்ட் 1 பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய சம்பவம் நடந்திருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போகிறது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தாங்க வீடியோ போடுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காமெடியாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் நம்ம விலாக் எப்பவுமே காமெடியாக தான் போவோம். சேனல் ஆரம்பித்து ஒரு 4-5 மந்த் இருக்கும். இப்போ கரண்ட்டில் 194 சப்ஸ்கிரைபர்ஸுங்க. வீடியோ போடுறேன், நானும் கண்டினியூவாக போடுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கோப்ரோவில் எடுக்கலாம் தாங்க பார்த்தேன். நல்ல ஹெல்மெட் கேட்டிருந்தேன். ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வாடா மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டும் மறந்துட்டாங்க. அப்படியே நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோப்ரோ வேணால் கையில் தான் இருந்துச்சு. வீடியோ தான் எடுத்துருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் வேணால் கோப்ரோ வீடியோ எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு காமிக்கிறேங்க. இங்கேருந்து பாருங்கள், அது ஒரு மண் குவாரிங்க. அது கீழே ஏற்காட்டு கீழே மண் குவாரி இருக்கும். அதுங்க அந்த பிளேஸ். அவனை இப்போ ஆர்பின்லேயே மாட்டிட்டோம். எங்கே ஒரு பஸ்ஸுக்காரன் தானே? ஓ, அந்த இதா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸா? புது பஸ்ஸா? டேய், என் போனுங்கடா. ஐயோ, இப்போதானே வீடியோவே ஆன் பண்ணுறேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அந்த ஏற்காடு ரவுண்டானது ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லூப் ரோடு கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5 to 8 கிலோமீட்டர்ஸ் வருங்க கரெக்டாக அந்த ரவுண்டானதுலேருந்து லூப் ரோடுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது மேலே நம்ம சேனலில் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வரும் பாருங்கள். முன்னாடி போகிறது நம்ம வண்டி தான், இந்த வண்டி இல்லை. என்ன இண்டிகேட்டர் போனேன். ஐயோ, அவர் கை காமிச்சிருப்பாருங்க. அதை நான் எடுக்கவே இல்லை. காமிச்சார்ல கையை, வீடியோ எடுக்கிறேன்ட்டு அப்படியே கை காமிச்சார். ரெக்கார்ட் ஆகலை. சரியான கிளச்சு பிடிக்காதடா, கண்ட்ரோல் கிடைக்காது. கிளச்சு விட்டுரு, அப்போ தான் பிரேக் இதாகும். டேர்னில் சொல்கிறேன், டேர்னில் கிளச்சு பிடிக்காது. வேறு மாதிரி இந்தது நீ போர்ட்ரேட்டில் வீடு லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் அசிங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் போர்ட்ரேட் என்ன தெரியுமா? ஃபோன் நேராக வச்சு எடுக்கிறது. இதுதாங்க லூப் ரோடு. அதே மாதிரி இப்போ நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலைங்க. இதுதான் லூப் ரோடு தாங்க. லூப் ரோடுனா ரோடு தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். அடுத்து க்ரீன் மவுண்டன் வியூ பாயிண்ட் ஒன்று, அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் டவரே கிடைக்கல. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. வியூ பாயிண்ட் தாங்க போட்டோம், வேறு எங்கெங்கேயோ போகுது. இதே டென்ஷன் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காமெடியாக நடக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக காமெடியாக தாங்க போகும் இந்த விலாகு. பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உன்னிப்பாக கேளுங்க. சாப்பிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்துருப்போம். உங்கள் அப்பா இவ்வளோ கொடுத்துருவாரு.
போட்டு சுஜன் ட்ரீட் அப்படின்னு. ஏய் எங்கள் அப்பா 500 ரூபா தருவார், நான் 200 ரூபா தான் செலவு பண்ணுவேன், மீதி 300 ரூபாய் எங்கள் அப்பாட கொடுத்துரு அப்படிங்கிறான். இருங்க நான் ஏய் நீ அதை பார்த்து ஓட்டுறா, இதை பார்த்து பேசி விட்டாதடா. யாருக்கும் இல்லை. ஏய் யாரு நம்ம எடுத்து தான் அதே மாதிரி சொல்ல மாதிரி நம்ம வண்டியில் தான் பியானக்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். திருப்பி பெண்டு வருது. பரவாயில்ல, விஷ்ணு நல்லா தான் ஓட்டுறான். என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் தண்ணியில் மட்டும் அப்படியே விட்றான், ஒன்றும் உழுந்துருக்க மாட்டான் நடக்குது. மாப்பிள்ளை தண்ணியில் விழுந்தாலும் சரியா போயிடும். வரதுதாங்க மஞ்சள் குட்டை. இதுக்கு முன்னாடி ஒரு குட்டை மாதிரி இருக்கும், எல்லா பிளேஸும் தாண்டி தாங்க போகணும். ஐயோ சாவி ஏன்டா அப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டுருங்க. மாடிடா பாரு, மாடி அவனுக்கு எந்த மாதிரி பேருக்கு திங்கிற பொருளாக கொடுத்துட்டு தின்னுக்கிட்டே பேசாம வேலைக்கு போயிட்டு வரோம். அவன் தாங்க சுஜன் குளிக்காம வந்தேன். அவன் தாங்க குளிக்காம வந்தப்ப இருங்க சுகம் பண்ணுங்க, பக்கத்தில் போகலாம் இருங்க. இவன் தாங்க பாம்பு எதை பார்த்தா ஏங்க இது பாம்பெல்லாம் இல்லைங்க, பேரிக்கா பிக்கப் போயிட்டான் பைத்தியக்காரன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்ட் 1 வரும், மறக்காமல் செக் பண்ணிக்குவாங்க. இது பார்ட் 1ங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ஆல் போடுங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம், அதாவது பார்ட் 2 சந்திக்கலாம். பை கைஸ், டேக் கேர்.